உயிர் போற மாதிரி அலற. நான் இங்கனக்குள்ள தானே நிக்கிறேன். மெதுவா கூப்பிட்டா எனக்கு கேட்காதா? எதுக்கு உனக்கு இந்த கோவம் ஆவேசம்? நான் எத்தனை முறை படிச்சு படிச்சு சொல்றேன், கோவத்தை குறை கோவத்தை குறைன்னு. துளியும் என் வார்த்தையை கேட்கவே மாட்டேங்கிற. போதும், அட்வைஸ் நிப்பாட்டு. அவங்க உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? எனக்கு எதுக்குடி ஃபோன் பண்ண போறாரு? என்னடி ஃபோன் வரலங்கிற? உனக்கு ஃபோன் பண்ணாராங்கிற? அவட்ட ஏதாவது சண்டை கண்டா போட்டுட்டியா? ஏதாவது எடக்கு மடக்கா பேசுனியா? ஐயோ இல்ல மம்மி, நானும் ரொம்ப நேரமா அவனுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபோன் நாட் ரீச்சபிள்லயே இருக்கு. அப்படியே ஒருவேளை ரிங் போனாலும் எடுக்க மாட்டான். இங்க பாருட்டி, என்ன இருந்தாலும் அவரு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையே வர போறவரு. அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. அவன் இவன் ஏன் எதிரிலே பேசாத. இப்ப அவன் என்ன இங்கேயா இருக்கான்? அதுக்கு இல்லட்டி, இதே பழக்கம் தான் உனக்கு எப்பவுமே எங்க போனாலும் வரும். அதுக்கு தான் சொல்றேன். அவனே என்ன எதுவுமே சொல்றது இல்ல, உனக்கு என்ன? இப்ப அது பிரச்சனை இல்ல. அவன் போனே எடுக்க மாட்டான். என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஒருவேளை அவன் லேட்டா வந்தானா நிச்சயமா கோவப்பட உனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் என்கிட்ட பேச பயந்துட்டு உனக்கு ஏதாவது இன்டிமேஷன் பண்ணானான்னு கேட்கலான்னு கூப்பிட்டா நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏண்டி, வெளியில போற மனுஷனுக்கு 1008 வேலை இருக்கும். ஏதாவது அவசர வேலையா இருந்திருப்பாரு, இல்ல ஏதாவது மீட்டிங்ல கூட இருக்கலாம். அதனால கூட போன் எடுக்க முடியாம போகலாம்ல. என்னை விட அவனுக்கு அப்படி என்ன பெரிய முக்கியமான வேலை கிடக்காங்க? சரிடி, டென்ஷன் ஆகாத. இதே கோவத்தோட போன் போட்டு பேசினா அப்புறம் அவருக்கு எரிச்சல் ஆயிட போகுது. கொஞ்சம் பொறுமையா ட்ரை பண்ணு. இங்க பாரு, டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்காத. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போடு, புரியுதா? சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு கால் பண்றேன். அப்படியே எடுக்கலன்னு வையேன். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமைன்றதே இல்ல. லூசா நீனு? எந்திரி முதல்ல. அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ, காலம் ரொம்ப பயங்கரமா வலிக்குது. காலம் நகர்த்தவே முடியல. சுளுக்க பிடிச்சிருச்சா இல்ல? நடிச்சது போதும், எந்திரி முதல்ல. அம்மா, ஐயோ சார், நான் ஏன் நடிக்க போறேன்? நிஜமாவே எனக்கு வலி தாங்க முடியல. அம்மா, ஐயோ, காலத்தொலி கூட அசைக்கவே முடியலையே. கையை ஓடி எந்திரிக்கலனாலும் முடியலையே. ஐயோ, அநேகமா என்னோட இடுப்பு எலும்பு உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கீழே விழுந்ததுல. ஐயோ அம்மா, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. கடவுளே, இப்படி ஒரு நெருக்கடியில என்ன சிக்க வச்சுட்டு வேடிக்கை பார்க்கறியே, இதுக்கு உனக்கு நியாயமா இருக்கா? பண்றதையும் பண்ணிட்டு எப்படி சீன் போடுறா பாரு. ஆமா, இத மாதிரி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? என்னது? என்ன சொல்றாரு இவரு? சார், என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு எதுவுமே புரியல. இத மாதிரி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்கன்னு கேட்டேன். ஐயோ போச்சுடா. சார் ப்ளீஸ், உண்மையிலே நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. ஏற்கனவே வலி தாங்க முடியாம என்ன பண்றதுன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க இப்படி எனக்கு புரியாத மாதிரி பேசுறேன் எப்படி சார்? ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். உண்மையிலே நான் சொல்றது உனக்கு புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? ஐயோ, என்னடா இவரு, சுத்தமா புரியலன்னு தானே கேட்குறோம். சார், நிஜமாவே எனக்கு புரியல சார். ப்ளீஸ், வலி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே. இதுல நீங்க இப்படின்னு என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்னால எந்திரிக்க கூட முடியல. ஆமா, உன் கூட்டாளிங்களா எப்ப வருவாங்க? அநேகமா நீ விழுந்ததுமே வந்திருக்கணுமே. ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வரவே இல்லை. ஓஹோ, இந்த கேனையில மிரட்ட நாம ஒருத்தியே போதும், மத்தவங்க எல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சிட்டியோ? ஐயோ கடவுளே. சார், நீங்க சொல்றது சத்தியமா எனக்கு புரியல. கொஞ்சம் என்னைய தூக்கி விட ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ், என்னால எந்திரிக்க முடியல. என்னோட சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னது, நான் தூக்கணுமா? எதுக்கு? ஏற்கனவே என்ன மிரட்டி பணம் வாங்குறது பத்தலன்ட்டு இது வேறையா? நான் உன்னை தூக்கணும், உன் கூட்டாளிங்க யாராவது மறைஞ்சிருந்து போட்டோ எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை காட்டி என்னை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கணும். இதுதான் உங்களோட திட்டமா? அதனாலதான் அவங்க என்ன ஆளே காணுமா? அப்போ என்னது, கூட்டாளிங்களா? என்ன சொல்றாரு இவரு? அதையும் புரியல, வாழும் புரியல. நான் எதுக்கு மிரட்டி பணம் வாங்க போறேன்? நானே ஏழாம இருக்கேன். ஓ, இவர் நம்மள தப்பா நினைச்சிட்டாரோ? அதனாலதான் நம்ம கிட்ட இப்படி கோவப்பட்டு இருக்காரோ? ஐயோ கடவுளே, இவர் நினைக்கிற மாதிரி ஆள் நாம இல்லையே. இவ்வளவு நேரம் பேசியும் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. நம்ம சொன்னா நம்புவாரா? சார், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நிஜமா நான் கிடையாது சார். அப்படிப்பட்ட கேவலமான எண்ணமும் எனக்கு கிடையாது. உண்மையிலே நான் தற்செயலாதான் உங்க கார் முன்னாடி வந்து விழுந்தேன். அது 2 பேரு. 2 பேரு சொல்லு. அடுத்தது வார்த்தை வரல. உண்மையை சொன்னாதான் சரளமா பேச முடியும். போய் பேசுறேன், இப்படி யோசிச்சு யோசிச்சு தான் பேசணும். பேசு, நீ உன் கதையை சொல்லு, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் முகத்துல தான் இழிச்ச வாங்கி எழுதி ஒட்டிட்டு இருக்குல்ல, அதான் நீ இஷ்டத்துக்கு கதை அளந்துக்கிட்டே இருக்கேன். நான் அதை கேட்டுட்டு நிக்கணும்னு என் தலை எழுத்து. மம்மி, வா மம்மி, நம்ம போலாம். ஏய், அவசரப்படாதே, கொஞ்சம் இருட்டி. என்ன மம்மி, இந்த கிழவி ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கு. நீயும் எவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டே இருக்க. கொஞ்சம் கூட
காதிலே விழாத மாதிரி எவ்வளோ தீனாவிட்டா நிற்கிது பாருமா. எனக்கும் தெரியதான் செய்யுது. நான் கூப்பிட்டப்பதான் லைட்டாக தலையை திருப்பி பார்த்துட்டு ஒரு லுக்கு விட்டுட்டு நாம் வந்து நிற்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியாத மாதிரி ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு நிற்கிது. இது எவ்வளோ நேரம் தான் டிசைனை போடுதுன்னு நானும் பார்க்குறேன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது மம்மி. அவங்க தான் நம்மளை மதிக்கவே மாட்டாங்களே. யாருக்கோ வந்த வினையாட்டம் நம்மளை கண்டுக்காமல் திரும்பி நிற்கிறாங்க. அப்புறம் நம்ம எதுக்கு அவங்கள தொங்கிக்கிட்டு இருக்கணும்? அதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? வா மம்மி, நம்ம உள்ளே போகலாம். எனக்கு தூக்கமாக வருது. இருட்டி எவ்வளோ நேரம் தான் இப்படி நிற்கிதுன்னு நானும் பார்க்குறேன். கிழவிக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டி முதலாமல் கொடுக்காம விட மாட்டேன். ஆனால் என்ன பண்ணி தொலைகிறதுடி? நாய் விஷம் போட்டால் குறைக்க தானே செய்யணும். இப்போ இந்த கிழவியை பக்கத்துக்கிட்டோன்னு வையன், நம்மளால இந்த வீட்டை குப்பை கட்டவும் முடியாது. அப்புறம் 3 வேளை சோத்துக்கு தெருவில் பிச்சை தான் இருக்கணும். இதுக்காக இப்படி தன்மானத்தை விட்டு கொடுத்து இருக்கணுமா? நம்மளை மாதிரி கேவலமான பதவிங்க எல்லாம் மானம், அவமானம், தன்மானம், வீராப்பு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோன்னு வையன், 3 வேளை சோறு நிம்மதியாக திங்க முடியாது. நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடமும் வேணும், உடுக்கிறதுக்கு துணியும் வேணும். 3 வேளை சோறு நிம்மதியாக திங்கணும். அதுக்கு இப்படி இருந்தால் தான் முடியும். சே, இப்படி ஒரு கேவலமான பொழப்பு தேவையாம்மா? என்ன பண்ணுறது? ஆண்டவன் நம்மளை அப்படி வச்சு தொலைஞ்சிட்டானே. இவ்வளோ நாள் சுகமாக வாழ்ந்துட்டு அப்புறம் வெட்டி வீராப்பில் நம்ம போகணுன்னு வை. அப்புறம் நமக்கு தான் சிக்கல். இந்த கிழவியே ஏற்கனவே எப்படா நம்மளை விரட்டி அடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளே அது கையில் போய் தொக்காயன் சிக்குவானே. என்னமோ ஒன்று பண்ணி தொலை. எனக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. சரி சரி, விடு விடு. கிழவி எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு நாமளும் பார்ப்போம். ஏன் அத்தை, ஏற்கனவே சம்பளம் கொடுத்து வீட்டை பார்த்துக்க தான் 1க்கு 2 வாட்ச்மேன் இருக்காங்கல்ல, அது போதாதா? அவங்க மேலே உங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லாமல் வீட்டுக்கும் வாசலுக்கும் கேட்டுக்கும் இப்படி கால் தேயிற மாதிரி எதுக்கு வாட்ச் பண்ணிட்டாலேன்னா? அவங்க தான் வாங்குற சம்பளத்துக்கு நல்லா தானே வேலை பார்க்குறானுங்க. போச்சு, அந்த கிழவியோட மொழியே சரியில்லை. வட்டி முதலமா கொடுப்பேன்னா அதை இப்பவேவா கொடுக்கணும்? என்ன பண்றீங்க? இல்லட்டி இந்த கிழவி அவங்க மேல நம்பிக்கையே இல்லாம வாட்ச் பண்ணுது பாரு. இதுக்கு அப்படி என்ன கேடுகாலம் வந்திருக்கோம்? உள்ள போய் படுக்காம நம்ம உசிரையும் சேர்த்து வாங்குது. இது கூடயே இம்புட்டு தூரம் நடந்து நடந்து எனக்கும் அப்பவே சரிச்சு போய் திரும்ப பசி எடுக்குது. திரும்ப டைனிங் டேபிளோட போய் உட்காந்து எப்படி சாப்பிட? ஆமா மம்மி, நீ இவ்வளவு நேரம் அந்த கிழவியை வாருன்னு வாரி விட்ட நல்லா. அது திரும்ப உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு இது எத்தனாவது முறைன்னு ஒன்றை கேட்டு கிண்டல் அடிக்க போகுது. அதான் நானும் பேரங்காரன் வருவான். அவன் சாப்பிடும்போது அவனுக்கு பரிமாற சாக்கில் ஒரு 2 வாய் போட்டுக்கலான்னு பார்த்தா எங்க அந்த தோரையை தான் இன்னும் ஆளே காங்கலையே. இவங்களுக்கு திமிரு ரொம்ப ஏறி போயிருக்கு. அம்பட்டும் பாலும் நெய்யும் தயிருமா ஊற்றி ஊற்றி குடிக்கிறாங்கல்ல, அதான் உடம்பு முழுக்க கொழுப்பேறி போயிருக்கு. இவங்களை சொல்லி குத்தல. அங்கே ஒருத்தன் வந்துட்டு கிடக்கானே, அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். மூஞ்ச ஒரு வெட்டு வெட்டி விட்டா இருக்கிற இடம் தெரியாமல் திரும்பி ஓடி விடுவாளுங்க. ஆனால் என்ன, அவன் வந்து நம்மளை ஏசுவானே, அதுக்காண்டி தான் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இருக்கிறது அங்கே இருந்தாலும் அவங்கள எதுவும் சொல்லாத, எதுவும் பேசாத, அவங்கக்கிட்ட சண்டை போடாத, வம்பு வளர்க்காதுன்னு நமக்கு தான் ஆர்டருக்கு மேலே ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான். இவனுக்கு புத்தி தெரிஞ்சிருந்தும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு போனோன்னு என் தலை எழுத்தெல்லாம். அத்தை இப்போ என்ன அத்தை, ஏன் கோச்சிக்கிறீங்க? ஏற்கனவே ப்ரெஷரு சுகர்னு ஊர்பட்ட மாத்திரை வேறு அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் கொலஸ்ட்ரால் வேறு எக்கச்சக்கமாக ஏறி போயிருக்கு. திரும்பியும் கோவப்பட்டு ப்ரெஷர் ஏறி மயக்கம் வந்து நீங்கள் கீழே விழுந்து உங்கள் பேரை வேறு ஏற்கனவே இங்கே இல்லை. அப்புறம் உங்களை யார் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது? அந்த கவலைலாம் உனக்கு வேண்டாம். இங்கே கூட்டிகிட்டு போக ஆள் இருக்கு. நீ போய் நிம்மதியாக தூங்கு. ஆமாம், வயிறு ஃபுல்லாக கொட்டிக்கிட்டல? இல்லைத்த, அது வந்து அப்புறம் என்ன, நிம்மதியாக போய் தூங்க வேண்டியது தானே. ஏன் இங்கே நின்றுட்டு என் உசுரை வாங்குற? உன்னை சொல்லியும் குத்த இல்லை. நீ ஏன் ஏற்கனவே பஞ்சத்தில் அடிபட்டவ. சோறு தண்ணிலாம் இதுக்கு முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டேன். இங்கே வந்தது தான் சோறுனா என்னன்னே உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் எப்போ சோறை கண்டாலும் காணாத கண்ட மாதிரி அவுக்காவுக்கு முழுங்கிக்கிட்டு இருக்கேன். இந்நேரத்துக்கு என் கூட நடக்கிறதெல்லாம் உனக்கு அப்பமே அது செமிச்சு போயிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். கவலைப்படாத. என் பேரை வந்ததா அவனுக்கு பரிமாறன்ற சாக்கில் நீயும் செகண்ட் ரவுண்டு நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு போய் நிம்மதியாக கொரட்டை விட்டு தூங்கு, சரியா? மம்மி, எவ்வளோ நேரம் தான் சிரிக்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது முடியல மம்மி. வா மம்மி, நம்ம போகலாம். இந்த அசிங்கெல்லாம் உனக்கு தேவையா? நீ என்னடனா கிளவி மூக்க உடைக்கலான்னு பார்க்குற. கடைசியில் அதெல்லாம் உனக்கு நோஸ் கட் கொடுத்துருச்சு. போங்கடி போங்க. உள்ளதான் பஞ்சு மெத்த தலகாணி போர்வை எல்லாம் கிடக்குதுல. நல்லா இழுத்து போட்டுட்டு தூங்குறத விட்டுட்டு இங்கே நின்று ஏற்கனவே அவசரம் வாங்குறீங்க. அத்தை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அத்தை. நான் சும்மா நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களே, அதனால் உங்களை சிரிக்க வைக்கலாமேன்னு சும்மா கிண்டல் பண்ணேன். அதுக்கு எதுக்கு இப்படி பொங்கிக்கிட்டு வரீங்க? அப்படியா? எனக்கு சிரிப்பு வரல. அப்படியே சிரிச்சுட்டாலும் சரிதா, டென்ஷன் ஆகாதீங்க. சூர்யா தம்பி என்ன காணுமே, அதான் அக்கறையில் வந்து கேட்கலான்னு வந்த. நீங்கள் என்னடனா எரிஞ்செறிஞ்சு விடுறீங்க. நாங்கள் என்னவோ அவனுக்கு கெடுதல் நினைக்கிற மாதிரி, அவன் அப்படியே இந்த பக்கம் வரக்கூடாது, அப்படியே போய் ஒளிஞ்சுன்ற மாதிரி நாங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நீங்கள் எங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க. நீங்கள் பேசுனதுல பாதி கரெக்டு பாதி தப்பு. உள்ளத்துக்குள்ள என்ன கிடக்கோ அதுதானே வாயில் வந்து விழும். நீ சூர்யாவுக்கு கெடுதல் நினைக்கிறதுமா உண்மைதான். ஆனால் அவன் அப்படியே போய் ஒளிஞ்சிட மட்டும் நினைக்க மாட்டேன். ஏன்னா அவன் இந்த வீட்டில் இருந்தா தானே நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்க முடியும். என்னடி ஆச்சு இந்த கிழவிக்கு? இன்னைக்கு முன்ன போனால் முட்டுது, பின்ன வந்தால் இடிக்குது.
ஏதாவது பண்ணி ஆகணுமே, சொல்லணுமே. அத்தை, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. ஒருவேளை அவ வீட்டில் தான் இன்னத்துக்கு இருப்பா, அது தெரியாம நீங்க ஏன் பழைய நீங்க காவலுக்கு கிடக்கலாம். வாங்க, ஒருவேளை நைட் அங்கே தங்கிட்டானோ என்னவோ, நாளை காலைல தான் வருவான்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். சொன்னா நீங்க எதுவும் சொல்லுவீங்களோன்னு பயத்துல கூட சரி காலையில போய் நம்ம பாட்டியை சமாதானம் பண்ணிக்கலாம் கூட நினைக்கலாம்ல உங்க பேரன். ஐயோ மம்மி, விலங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டே கிளவி அடிக்கிறதுக்கு பாஞ்சிட்டு வருது, வா நம்ம எஸ்கேப் போயிடலாம். எதுக்கு இப்போ இப்படி மறைக்கிறீங்க? நான் என்ன இல்லாததையும் பொல்லாததையுமா சொன்னேன்? உண்மையை தானே சொன்னேன். அவ வீட்டில் தான் அவன் நிச்சயமா இருப்பான். அதை சொன்னா உங்களுக்கு கோவம் வரும்ட்டு காலையில வந்து உங்களை சமாதானம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்பானா இருக்கும். இது தெரியாம பாவம் நீங்க இன்னும் நம்ம பேரனை காணும்னு நினைச்சு தேடிக்கிட்டு உங்க தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு எங்க உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிருமோன்னு ஒரு அக்கறையில வந்து சொன்னா நீங்க என்னன்னா என்னையே கேவலப்படுத்தி பேசுறீங்க. நல்லதுக்கே காலம் இல்லை. எப்படி கிளவி ஆஃப் பண்ணனா அதுவா எப்படி அடைச்சிட்டேன் பாரு. இதுக்கெல்லாம் ஒரு சாமர்த்தியம் வேணும் டி, அது உனக்கு பத்தாது. என்னை பார்த்து கத்துக்க. போட்டி போ, என்னை அசிங்கப்படுத்துற என்னமே தானே இருக்கு உனக்கு.